அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அம்பாளை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். நாம் அம்பாளை வணங்குவது என்பது சூக்ஷ்மமான ஒரு ஸ்வரூபத்தை வணங்குவதாகும். அம்பாள் ஸ்ரீ சக்கரார்த்த சரீரிணி ஆவாள். ஸ்ரீசக்கர ஸ்வரூபம்தான் அம்பாளுடைய சரீரமாக இருக்கின்றது. ஸ்ரீசக்கரத்தில் இருக்கும் அந்த மகாபேரு ஸ்வரூபத்திலே அம்பாள் இருக்கின்றாள். அம்பாள் என்பவள் மிகவும் சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை கொண்டவள். அவள் சூக்ஷ்மமாகவும் வேலை செய்யக்கூடியவள். அவள் சந்திர கலாதரி என்று அழைக்கப்படுபவள். சந்திரனில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மமான விஷயங்கள், அந்த சீத்த கிரணங்கள் அம்பாளுக்கு உரியவை. சந்திரனிலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சியான அந்த விஷயங்கள் எல்லாம் அம்பாளுக்கு உரித்தானவை. எனவே அம்பாளை வணங்குவது என்பது சூக்ஷ்மமான பல ஸ்வரூபங்களை வணங்குவது என்பதற்கு பொருளாகும். அம்பாளுடைய சூக்ஷ்ம சரீரத்தை உணர்வது என்பது மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு விஷயமாகும். அம்பாளை பற்றி நினைக்கும் பொழுதே நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கும், மயிர்கூச்சரியும். உண்மையான பக்தி வருபவர்கள் சாமி வந்து ஆடுவார்கள் அம்பாளை பற்றி நினைக்கும் பொழுது. அம்பாள் மிகவும் சென்சிட்டிவான சக்தி. அவள் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலே ஒவ்வொரு விதமாக இருக்கின்றாள். காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மன், அங்காளம்மன், பகவதி அம்மன், சோட்டானிக்கர பகவதி, ஈஸ்வரி போன்ற உருவங்களிலே அவள் அந்தந்த க்ஷேத்திரத்திலே வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றாள். ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் உள்ள அம்பாளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது. ஒவ்வொரு அம்பாளையும் நாம் வழிபடும் பொழுது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கின்றன. அம்பாள் எல்லா நல்ல குணங்களுக்கும் உரியவள். எல்லா ஷாட்குண்ய பரிபூரித்தா என்று சொல்லுவார்கள். எல்லா நல்ல குணங்களையும் கொடுக்கக்கூடியவள். அவளிடம் தீமை என்று ஒன்று கிடையாது. தீய சக்தியால் அவளை கண்டால் விலகி ஓடும். அம்பாளிடம் மனநலக் கோளாறு, பித்து பிடித்து இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் குணமாகும். அம்பாள் எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடியவள். அம்பாளுக்கு எல்லா விதமான பூதங்களும் கட்டுப்படும். பஞ்சபூதங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கின்றாள். அம்பாள் சிவனுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். எனவே அம்பாளை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொண்டு அவளுக்கு பூஜை செய்து வாழ்க்கையில் பல உன்னத நிலைகளை அடைவோமாக.